இந்த வீடியோ முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் உங்களோட 20ஸ்ல காலடி எடுத்து வைக்க போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 20லேருந்து 30க்குள்ள யார் வேணா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து இதில் இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 20லேருந்து 30 வயசுக்குள்ள தான் நம்மளோட பிரைன் அப்படிங்கிறது முழுமையாக வளர்ச்சி அடையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய புதிய புதிய விஷயங்களை வந்து நம்ம முன்னிறுத்தி வைக்க முடியும். ஒரு 30 வயசுக்கு மேலாம் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கணும், புதுசாக எதாச்சும் காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதை பதில் திங்க் பண்ணவே மாட்டோம். அப்போ வந்து குடும்பம் அது இது நிறைய யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் 30 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் செஞ்சு அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு 20 to 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும், அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா மட்டும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, இது ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேணாம். நான் ஒரு ஐடியாவை உங்கள் மைண்டில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வரேன். அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா மட்டும் ஓகே இது நம்ம லைஃபுக்கு செட் ஆகும், சம்வாட் ஏதோ ஒரு ரிலேட்டபிளாக இருக்குது நம்ம லைஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் பின்பற்றலாம். ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். வெல்கம் டு திஸ் சேனல் வெறும் கிரி. நீங்க இப்போதான் உங்களோட 20ஸ்ல காலடி எடுத்து வைக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி இருக்காது. உங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான பாத்துல நீங்க காலடி எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதுபடி நீங்க நடந்து உங்களோட லைஃப்ல ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு போறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ வந்து மறக்காம நான் சொல்ற விஷயங்கள் நீங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட 20ஸ்ல விச் மீன்ஸ் நீங்க அந்த 20 to 30க்குள்ள நிறைய டிராவல் பண்ணுங்க, நிறைய மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல தான் உங்களோட பிரைன் வந்து முழுசா ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு நேரம், நிறைய விஷயங்களை நிறைய கேதர் பண்ற ஒரு நேரம், நிறைய ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஒரு பீரியட்ல தான் நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறமா போச்சுன்னா உங்களால எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. நீங்க வந்து ஒரே ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கணும், இதுதான் பண்ணணும், எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், நான் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இந்த வயசுக்குள்ள தான் நீங்க நிறைய ஃபீலிங்ஸை, அதாவது மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸை வந்து அனுபவிப்பீங்க. நிறைய துரோகங்கள், சில பேர் வந்து உங்களுக்கு மதிக்காம போவாங்க. உங்க குடும்பத்தோட உண்மையான ஒரு மனநிலையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. 2 நாள் வேலைக்கு போவோம், வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா உங்களோட குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு தராங்க அப்படிங்கிறத நீங்க அந்த 20 வயசை கடந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய டிராவல் பண்ண பாருங்க. நிறைய விஷயங்களை இந்த வயசுல நீங்க கேதர் பண்ணிட்டு அது மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாப் சேசிங் ஆப்போசிட் செக்ஸ், விச் மீன்ஸ் எனக்கு பாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ண போறேன், எனக்கு கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி லவ்வுக்காக கிராவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க லவ்வோட ரியாலிட்டி, ஒரு ஒரிஜினாலிட்டி எப்போ தெரிஞ்சுப்பீங்கன்னா அது பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும், அந்த கண்டிஷன் வரும் தெரியுமா? அப்போ அதோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் சுத்தி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல என்ன கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசியில் அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கும். மேக்ஸிமம் யாருக்குமே ஒரு முக்காவாசி பேர் 99.999% வந்து ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது எல்லாத்துமே தோத்து தான் இருக்கும். அதனால வந்து அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அதை கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கான ஒரு மெச்சூரிட்டி அவங்க கையில் இருக்காது. ஸோ அதன் காரணமாக தான் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்க கிராவ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அது பின்னாடி வந்து போய் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கெரியரை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றீங்களோ, உங்களோட ஃபினான்ஷியலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட லவ் லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் லவ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போதான் அந்த லவ் லைஃப் அப்படிங்கிறது உங்களால அந்த மேரேஜ் லைஃப் வரைக்கும் கொண்டு போக முடியும். இல்லைனா கண்டிப்பா வந்து பிரேக்கப் ஆகும். டு பி ஃப்ராங்க், கண்டிப்பா 100% பிரேக்கப் ஆகும். நீங்க அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போவீங்க. லைஃப் ஏன் இப்படி இருக்கு, எனக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு, என்னை யாரையும் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போவீங்க. அந்த டைம்ல நீங்க வாழ்க்கை வெறுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இல்லையா, அந்த மாதிரி உங்களோட லைஃப் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கெரியரை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. அதுக்கான விஷயங்களை நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட லவ் லைஃப் அப்படிங்கிறது கரெக்டா செட் ஆகும், ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம யாரும் வந்து பில்கேட்ஸ் கிடையாது, நம்ம யாரும் வந்து எலான் மஸ்க் கிடையாது, நம்ம யாருமே வந்து இந்த அம்பானி அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. நம்ம வந்து ஒருவேளை படிக்கலாம் கூட வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாகலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு வாழணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட காலேஜ் லைஃப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கிரேட்ஸ், மார்க்ஸ் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த ஒரு மார்க் இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் அ கீ டு அந்த வேலை அப்படின்னு போகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே வந்து உங்களோட மார்க்ஸ் தான். உங்களோட மார்க்ஸை வச்சு தான் உங்களை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே இவருக்கு வந்து வேலை கொடுக்கலாமா வேணாமா, இல்லை உங்களை இன்டர்வியூ கூப்பிடணும்னாலே அந்த ஒரு
மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படும். வந்து உங்களோட மார்க்ஸ், உங்களோட கிரேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஸ்டடீஸ் மேலே கவனம் செலுத்துங்க. உங்களால் ஒரு மார்க் ஜுக்கர்பர்க் மாதிரியோ இல்லை வந்து வேற யார் மாதிரியோவோ உங்களால் வந்து படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் பெரிய ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது நடைமுறைக்கு வராது. அதனால உங்களோட காலேஜ் டேஸை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதில் உங்களோட கிரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க பாருங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஐடியாஸ், உங்களோட திங்கிங்ஸ், உங்களோட ஸ்கில்ஸையும் அந்த டைமில் நிறைய டெவலப் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் காலேஜ் முடிச்ச உடனே நான் வேலைக்கு போகணுன்ற ஒரு மென்டாலிட்டி வச்சிருப்பீங்க தெரியுமா, அதை வந்து தூக்கி குப்பையில் போடுங்க. உண்மையே சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு போய் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக நான் உங்களை வேலைக்கு போவேன்னு சொல்ல, பட் அந்த மென்டாலிட்டியே இருக்காதீங்க எப்போவுமே. அதுதான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்துவம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் தேடி பாருங்கள். உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தேடி போங்க. ஸோ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களை உந்தி தள்ளிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பவர் வெளிவருமே தவிர, நான் எடுத்த உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேலை கிடைச்சிடும். எல்லாருமே 10லேருந்து 15 வரைக்குள்ள ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருங்க கண்டிப்பாக. ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா சுத்தமாக கிடையவே கிடையாது. நீங்கள் லட்சமாக சம்பாதிச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து சந்தோஷம் அளிக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது அதில். அதனால நான் வேலைக்கு மட்டுமே போய் சம்பாதிக்கிறதை விட வேற ஏதாச்சும் பண்ணி நல்லா சம்பாதிக்க முடியுமா, என்னோட திறமைகளை நான் வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை விட்டுட்டு ஒரு வருஷம் டைம் ஆனால் கூட கொஞ்சம் டைம் எடுத்துட்டு உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனியில் நான் போய் வேலைக்கு செய்யணும்னா இல்லை ஒரு கரெக்டான ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு பேசிக் ஸ்கில்ஸ்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிச்சது, தியரியாக படிச்சது, அது இது எல்லாத்தையும் விட்டுருங்க. காலேஜில் என்னென்ன பண்ணீங்க எல்லாமே விட்டுருங்க. நீங்கள் காலேஜில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் என்ன படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களோட அந்த ஆஃபீஸ் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு அந்த மெஷின்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக் ஸ்கில்ஸ், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி போகிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பேசிக் ஸ்கில் செட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உங்களை எத்தனை பேர் கரெக்டாக ரெஸ்யூம் கிரியேட் பண்ண தெரியும்? மேக்ஸிமம் முக்கால்வாசி பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்யூமை தான் காப்பி பண்ணி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து நிறுத்துங்க, அதுதான் வேணான்ற. ஏன்னா அந்த ஒரு ஸ்கில்லை நீங்களே வளர்த்துக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கான அந்த இடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை டெவலப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கதான் செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தப்பான இடத்துல நீங்கள் வேலை செய்கிறத விட சும்மா அன்எம்ப்ளாய்டாக வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த டைமில் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் நான் சொல்லலை. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இருங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்க தேடிட்டு இருங்க. கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்ச உடனே அதை கிராப் பண்ணிட்டு பிக் பண்ணி மேலே போயிட்டே இருங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலி உங்களோட சோஷியல் மீடியாஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைஃப்பை ரூயின் பண்ணிட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாஸ் தான். எத்தனை பேர் வந்து 24/7 உங்களோட பப்ஜிலேயே இல்லை வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே ரேண்டமாக உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட என்ன விஷயத்துக்காக நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத விஷயங்களை பார்த்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவாக ஏதோ வந்து நம்மளோட ஐடியாவை வளர்த்துக்கிறதுக்காகவோ இல்லை வந்து நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களோட சோஷியல் மீடியாஸ் இஸ் ஆக்சுவலி ரூயினிங் யுவர் லைஃப். ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட் அது வந்து நமக்கு அதை காட்டிக்க மாட்டோம். அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அந்த டோபமைன் விஷயம் சொல்லியிருந்தேன் தெரியுமா ஒரு வீடியோவில், டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியல, மேலே ஐ கார்டில் போட்டு காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டோபமைன் வந்து நமக்குள்ள அதிகமாக சுரந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த ஒரு சோஷியல் மீடியா அடிக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை நான் எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ வந்து என்ன ஒரு எஃபெக்டிவாக மாற்றின ஒரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரா, QUORA. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன நான் சொல்ல விரும்பல, கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் நீங்கள் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்களை வச்சு நான் எப்படி வந்து இன்னொரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணலாம், உங்களோட சோர்ஸ் என்ன வச்சிருக்கீங்களோ அதுல நான் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் கூட இல்லாமல் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க, மற்றவங்களை விட இந்த வேலை நீங்கள் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து நினச்சி நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. மக்களுக்கோ இல்லை வந்து கடவுளுக்கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற யாரோ ஒருத்தருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இருங்க. தேவையில்லாம மற்றவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட 20 சென்ட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் கரெக்டாக வந்து பில்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட மண்டைக்கு உங்களோட மூளைக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணி விட்டுட்டீங்கனாலே உங்களோட அந்த ஒரு 30 ஏஜுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஆனால் நீங்கள்
நீங்கள் இந்த ஒரு 20s வந்து தேவையெல்லாம் வீண் பண்ணிட்டீங்கனாலோ ஒரு தவறான இடத்துல உங்களை எத்தனை செலுத்திட்டீங்கனாலோ அதுக்கப்புறமா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படியே திங்க் பண்ணிங்கனாலும் புதிய விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்க முடியாது. அந்த ஒரு ஒரு ஏஜ் கேப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஏஜ் கேப் மென்டாலிட்டியே ஆமாம் நான் தான் 30 வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ வந்து இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃபை பெட்டராக மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.